துளாராசி பெண்களுக்கு கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கு மேம்? அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல மேம். அதெல்லாம் எப்படி மேம் இருக்கு? துலாம் ராசி பெண்களுக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் 7க்கு 6ல மறையிறாரு. கொஞ்சம் தாமதமாகும். ம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்காது. செப்டம்பர் மந்த்துக்கு மேல இந்த இயர் எண்டுல இதுதான் மாப்பிள்ளை பொண்ணுன்னு தெரிகிறது, கல்யாணத்துக்கு போறதுங்கிற மாதிரி இருக்கும். லவ் மேரேஜ் பக்கம் தயவு செஞ்சு போயிடாதீங்க. அதுல வந்து கண்டிப்பா பிரச்சனை தான். ஏன்னா 5ஆம் அதிபதி சனிக்கு வந்து குரு பார்வை இருந்தாலும் குரு கெட்டவர். ம். ஸோ எங்க கை வைக்கணுமோ அங்க வச்சு விட்டுருவாரு. துலாம் ராசிக்கு குரு வந்து நல்லவர் கிடையாது. 6ஆம் அதிபதி. ஸோ காதல் வயப்பட்டீங்கன்னா அதுல பிரச்சனைங்கிறது இருக்கும். இந்த கோர்ட் கேசஸ்க்கு போறதுக்குமே குரு இவ்வளவு வலுத்ததுதான் காரணம். ஸோ ஏதாவது லவ் மேட்டர்ஸ் இல்ல லவ்க்காக கோர்ட் கேஸ் போற மாதிரிலாம் ஆமா இருக்கும். ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் விஷயங்கள்ல வந்து இவங்க இன்வால்வ் ஆகுறது, அது ஒரு பெரிய பிரச்சனையாகிறது. இந்த பசங்க எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு ஹீரோயிசம் மாதிரி ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டோட யாராவது லவ்க்கு இவங்க போய் சப்போர்ட்க்கு. அடிக்க போயிட்டு அது போய் கேசஸ்ல எல்லாம் மாட்டோம். இப்பெல்லாம் நான் என் கிளைண்ட்ஸ் பார்த்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி வில்லங்கங்கள் எல்லாம் குரு மாட்டி விட்டுருவாரு. இது பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்களுக்கும் சேர்த்து சொல்ற ஒரு பலன் தான். ஓகே ஓகே மேம். அப்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஆமா, காதல் விவகாரங்கள்ல நட்புகள்ல எல்லாம் கவனமா இருக்கணும்.